என்ன நடக்குது விசிகால? திருமாவளவன் அவர்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்காரு, கோவத்திலையும் இருக்காரு. என்ன வருத்தம், என்ன கோபம்? தேமுதிக கூட்டிட்டு வந்து கொடுக்கிற முக்கியத்துவம். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து திமுகவுடன் பயணிச்சது 10 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி வந்த பிரேமலதா முதலமைச்சருக்கு சொடக்கு போட்டு நான் வெளில போனா நான் தனித்து போட்டியிடுவேன் நாளைக்கு வம்புழுக்கிறாங்க. தேமுதிக ஒரு பெரிய பலம் நினைச்சுக்கிறாங்க. எங்க இருந்துதான் இந்த தடவை எல்லா பேருக்கும் காசு வந்துச்சுன்னே தெரியல. முதலமைச்சர்கிட்ட கோவப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ நைட்டு பேசினது அவருக்கு அதுக்கு பேர் தான். யார் சொல்றாங்க? அவர் கடுமையான கோபமோ அந்த வருத்தமோ யார் மீது இருக்கார்? திமுக தலைவர் மீதோ திமுக மீதோ கிடையாது. யாரு சார்? மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விசிகா சர்ச்சை நடந்துட்டே இருக்கு. என்னன்னா 6 வேட்பாளர்களை முன்னிறுத்தினாங்க. அதுல ஒருவர் தான் பழைய எம்எல்ஏவா இருந்தவர், 2021 ஜெயிச்ச பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன். மீதி 5 பேருமே இந்த எலெக்ஷன்ல புதுமுகங்கள். திருமாவளவன் 2001 எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர் மறுபடியும் ஒரு 25 வருஷம் கழிச்சு களம் காண்றார். அப்படிங்கும்போது இந்த வேட்பாளர் சர்ச்சை நடந்துகிட்டே இருக்கு. ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கு. ஏன் ஆளூர் சானவாசுக்கு சீட்டு கொடுக்கல, ஏன் இவர் எஸ் பாலாஜிக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு என்ன நடக்குது விசிகால? சார், தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்கள் கடுமையான மன உளைச்சல் இருக்காரு. அதே மாதிரி ஒரு கோவத்திலையும் இருக்காரு. என்ன காரணம்? 2 எம்பி ஜெயிச்சிருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா விசிகா மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன வருத்தம், என்ன கோபம்? அப்படி நீங்க சொல்ற நீங்க இப்ப அதாவது சிம்பிளா சொல்லணும்னா மதிமுக அங்கீகாரத்தை இழந்துருச்சு, கட்சி அங்கீகாரத்தை. அவங்களும் பதவி எம்பியில் இருந்தவங்க தான், இப்பயும் எம்பி வச்சுருக்காங்க தான், ராஜ்யசபாவில் இருந்தவங்க தான். ஆனால் இன்னைக்கு அவருடைய கட்சி அடித்து டிஎம்கே உடக்கி ஓரமாக வைக்கிறப்ப அந்த தலைவருடைய கான்சியஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாகுது. இப்போ அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்டதுலேயே திமுகவோடதில் பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வாவே இல்லை. அந்த எழுத்துக்கள், அவருடைய கையெழுத்துக்கு உண்டான எழுத்துக்களே அவருக்கு மறக்கிற அளவுக்கு அந்த தலைவருக்கு இருக்குது. அவர் சில இடங்களில் பேசினாலுமே பட் அந்த பொலிட்டிக்கல் எனக்கு தெரிஞ்சு நியாயமே காரணமாக, ஆமாம், நல்லா யோசித்து செய்கிறப்ப இருந்த வைகோனாலேயே சிலையாக முடிவெடுக்க முடியாதப்ப இப்போ யோசிக்கவே முடியலங்கிறப்ப எங்கே சரியாக முடிவெடுக்கிறதுக்குங்கிறப்ப அப்போ மதிமுக நோக்கி பயணிச்ச இந்த மாதிரியான கட்டத்தில் நாளைக்கு என்னால் ஒரு வேகம் இருக்குது. எனக்கு ஒரு கட்சியோட கட்டமைப்பு இருக்குது, எனக்குன்னு சில சிந்தனைகள் இருக்குது. நான் இந்த கட்சியை தொடங்கிய காலம் முதல் நான் என்னுடைய எண்ணத்துக்காக தொடங்கினேனோ, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுவதற்கு தொடங்கினேனோ, எப்படி போராடி நான் அந்த கட்சியை வளர்த்து வந்தேனோ, இப்போ சமீபத்தில் இந்த கலைஞர் பக்கத்தில் திருமாவளவனை உட்கார வச்சுக்கிட்டு மேஜர் ஜெனரல் அந்த சமுதாயத்துக்குன்னு சொல்கிற வீடியோக்கள் வைரல் ஆகுதோ, ஜெயலலிதா அவர்கள் மரியாதை கொடுத்த தலைவர், கலைஞர் எப்படி நடத்திய தலைவருங்கிறத தான் அவங்க புரப்பகண்டா பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தேமுதிக கூட்டிகிட்டு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு இடத்துலையும் ஒரு நாளும் நாளைக்கு உங்களுக்கு எதிராக அவர் நடந்துக்கிட்டதில்லை. ஆதவ அர்ஜுனாவை சேர்த்து விட்டது அந்த கட்சிக்குள்ளார சபரிசன். அவருக்கு எம்பி கொடுக்க சொன்னீங்க, அதுக்காக அவர் பொது தொகுதி கேட்டார், அப்பயும் அவர் மாநாட்டுக்கு பணம் கொடுத்தாரு. நாளைக்கு அப்படி இருந்தவரை கூட திமுகவை ஏற்று என் கட்சியிலேருந்து பேசுகிறாருன்னு திமுகக்குள்ளார கூட எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு இப்போ விசிகாவை பேசுகிறவங்களோ மற்ற கட்சிகளை பேசுகிறவங்களோ ஆக்ஷன் எடுப்பீங்களான்னா மாட்டீங்க. ஆனால் அவர் உடனே நாளைக்கு யாதவ அர்ஜுனாவை கட்சியிலேருந்து நீக்கணும். இவ்வளவு விசுவாசமாக உனக்கு இருக்கிறேனே அப்படிங்கிறப்ப எனக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை நாளைக்கு எனக்கு கொடுக்கப்படுதா. 8 சீட் வரை கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல என்ன சார்? அவங்களுக்கு அதுக்கு மேல டிசர்வ்ட் ஆகல. காங்கிரஸுக்கு 25லேருந்து நாளைக்கு நியாயமா விஜய் கட்சி இந்த முறை தேர்தலில் உருவாகாமல் இருந்திருந்தால் திமுக காங்கிரஸை 15 கொண்டுட்டு வந்திருக்கும். நீங்கள் 2021 2011 ஆரம்பித்த அவங்களுக்கு 63 சீட்டில் இருக்கிறாங்க காங்கிரஸ் 2011. 2014 மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி இழக்கிறது காங்கிரஸ். அடுத்த வந்த 2016 41க்கு இறக்கிட்டாங்க. மறுபடியும் 2019 காங்கிரஸ் தோக்குறீங்க. 2021 உங்களை 25க்கு இறக்கியிருக்காங்க. என்னன்னா நீ மேலே லூஸாக உனக்கு இதுக்கு மேலே இங்கே இல்லை, இங்கே நாங்கள் ஆளணும் அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்தவங்க, வேறு வழி இல்லாமல் உங்களை சப்ரஸ் பண்ணி டம்மி பண்ணி வச்சுருந்தவங்க, இன்னைக்கு உங்களை 10 குறைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு இந்த 3 இன்க்ரீஸ் ஆனதே விஜய்னால. அதே மாதிரி இவர்களை பொறுத்த வரைக்கும், விசிகாவை பொறுத்த வரைக்கும் எந்த நிலத்திலையும்
சார் நீங்க அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் தலித் சமூக பார்வையில் உங்களோட இருக்கிறது. அவங்க போயிட்டீங்கன்னா அப்ப சமூக நீதி எங்க பேசுவீங்க? இல்ல அவங்க ஆரம்ப காலகட்டத்துல இருந்த ஜான் பாண்டியனா இருக்கட்டும், கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க? திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்ட் தான். நான் கேட்கறது உங்க கூட இருக்கிறதுக்கு ஒருவேளை அவர் போயிட்டாரு அப்படின்னா சமூக நீதி பேசுறதுக்கு வேறு கட்சிகள் இருக்காங்களா? பூவே ஜெகன்மூர்த்தியோ, ஜான் பாண்டியோ, கிருஷ்ணசாமியோ வேற யாருமே உங்க கூட இல்லைங்கிறப்ப நீங்க அவரை வச்சுதான் கொண்டுட்டு போய் ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவரை கொண்டு போய் தாவேகாவில் சேர்ப்பதற்கு தான் ஆரம்பத்துல இருந்தே நாளைக்கு சில வேலைகள் நடந்துச்சு. இப்போ ஆதவர்ஜனா விகடனை வச்சு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவனையும் விஜயையும் மேடை விஜய் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினாலதான் திருமாவளவன் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை ஸ்கிப் அதனால பண்ணிட்டாரு. இங்க இருந்து அங்க ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கேட்கறத செய்யுங்கப்பா அப்படின்னு ஸ்டாலினுடைய கட்டத்துக்குள்ள இருந்தது. ஒண்ணு காங்கிரஸ் விசிகா தான் மெயினா. மற்றவங்கள கூட அங்க டோர்ஸ் இல்லை. இப்போ வேல்முருகன் ஏன் தத்தளிக்கிறாரு அப்படின்னா அவர் திமுக இருந்துகிட்டு திமுக குசி பண்றதுக்கு நிறைய விஜய் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாரு. இப்ப அவர் வெளியில வந்துட்டாருனாலும் விஜய் அவரை வேணாங்கிறாரு. ஏன்னா கொஞ்சமா நஞ்சமா நம்மள பேசினாங்கிறதுனால. அதனால அங்கெல்லாம் நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகல. மதிமுகல கூட தாவேகாவுக்கு யோசிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வேணாங்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். ஆனா சிட்டிங் எம்எல்ஏ 3 பேர்த்த டிராப் பண்றாங்க. நானே இந்த டைம் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் இல்ல பண்றேன். அதுதான் சார் விஷயம். என்ன ஆகுது அப்படின்னா இப்ப உதயநிதியை மாநில அரசியலில் வைத்துக்கொண்டு கனிமொழியை டெல்லிக்கு அனுப்பி டெல்லி அரசியல் செய்யுங்க அப்படின்னு நம்ம ட்ரை பண்றாங்க டிஎம்கே அப்படின்னா. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமோ இல்ல உங்களை தனிப்பட்ட முறையில் ஒரு பத்திரிகையாளராக பொறுத்த வரைக்குமோ இங்க பவர்ஃபுல் லீடர் அப்படின்னா இவங்க 2 பேர்ல யாரை சொல்லுவீங்க? யார் 2 பேர்? உதயநிதி, கனிமொழி. உதயநிதி. ஏன்னா அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் போஸ்டிங்ல அதிகமா இருக்காரு. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாநில அரசியலில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த வரைக்கும் எங்க அப்பானே விட்டுருங்க. பட் ஜென்ரலாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எங்கள் அப்பாவையும் நேருவையும் கொண்டுட்டு வந்து யார் பவர்ஃபுல்னு கேட்டிங்கன்னா நான் நேருன்னு தான் சொல்லுவேன். எங்கள் அப்பா நாளைக்கு 36 வருஷமாக எம்பியாக இருந்தாலும் இவர் நாளைக்கு 30 வருஷம் அமைச்சராக இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அங்கே மாவட்ட அரசியலில் இவர் நினச்சாதான் கமிஷனர்லேருந்து கலெக்டர்லேருந்து நேரு நினச்சாதான் முடியும். எங்கள் அப்பானால முடியாது. ஸோ ஸ்டேட் பாலிடிக்ஸோடைய பவர் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே நீங்கள் கால் ஊனி இங்கே இருக்கிறப்ப உங்களுடைய தினசரி பேசும் பொருளாக இருப்பீங்க. இதை விட உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே சொல்றேன். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா இப்ப வேல்முருகன் இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் இனிமேட்டு மறைஞ்சு போயிடுவாரு. அடையாளம் எல்லாம் போயிடும். இதுக்கு முன்னாடி தமிமுன் அன்சாரி, நாளைக்கு கருணாசு, இந்த தனியரசு இந்த 3 எம்எல்ஏக்கள் எப்படி டெய்லி பேசும் பொருளாவே இருந்தாங்கன்னா இங்கே அரசியல் பண்றதுனால அந்த கவனங்கள் பெறுவதனால இப்ப திருமாவளவன் மீண்டும் நாளைக்கு இங்க மாவட்ட அரசியலுக்குள்ளார வந்திருப்போ அவர் கவனங்கள் அதிகமாகும். இதுதான் ஒரு பிரைமரி லாஜிக் நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரப்ப. இது ஏன் இந்த சமயத்துல நீங்க இங்க பண்றீங்க? இப்ப அவர் சுயேட்சை தமிழ்நாடு அரசியல்ல 2026க்கு பின்னாடி ஒரு மாற்றம் வருங்கிறாரு. இல்ல இவர் சுயேட்சை சின்னத்துல தான் எம்பிக்கு நின்னாரு. இப்ப அதை ராஜினாமா பண்ணா திரும்பி அது தேர்தல் வரும். அது இவங்க கட்சியை விட்டு கையை விட்டு வெளியில போறதுக்கு கூட வாய்ப்புகள் சிதம்பரம் தொகுதியா? ஆமா. அப்ப ஏன்னா அவங்க திமுக இல்ல நீங்க உங்களுக்காக தான் நாங்க கொடுத்தோம் இந்த நாங்க நின்னுக்கிறோம் அவங்க எம்பி போட்டாங்கன்னா உதயசூரியன்ல நீங்க உங்களுக்காக தானே நீங்க பானை சின்னம் கேட்டீங்க. அவங்க நீங்க இல்லைன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க கட்சியில இன்னொருத்தர் கொடுத்தாலும் பானை சின்னம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நாளைக்கு நாங்கள் உதயசூரியன் தான் தருவாங்க. இதில் என்ன வருத்தம் திருமாவளவனுக்கு அப்படின்னா அவர் கடுமையான கோபமோ அந்த வருத்தமோ யார் மீது இருக்கார் அப்படின்னா திமுக தலைவர் மீதோ திமுக மீதோ கிடையாது. விசிகாவில் ஊடுருவக்கூடிய திமுக தலைவர்கள் மீது. யார் சார்? அது ரவிக்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு வன்னியரசுல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எல்லா தனிப்பட்ட முறையில் ஆளூர் சானவாசி இது மாதிரி ஒரு பெரிய பட்டியல அதாவது அவங்க சட்டமன்றத்துல விசிகாவை ரெப்ரசன்ட் பண்றாங்க. செக்ரட்டரியேட்டில் முதலமைச்சருடன் திருமாவளவன் நிக்கிறப்ப அந்த போட்டோவில் யார் யாரெல்லாம் அந்த ஃப்ரேம்ல விசிகா காரங்க இருப்பாங்களோ அது அவ்வளவு பேரும் திமுகவுக்கு ஆதரவு மனநிலையில் நடக்கிறாங்க. ஒண்ணு. இவர்கள் எல்லாம் நாளைக்கு விசிகாவில் இருந்து கூட ஆதவர்ஜுனா கடுமையா பேசினப்ப விசிகாவை உடைத்து விசிகாவில் இருக்க தலைவர்களே திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு சொன்னோம்ல. அப்பெல்லாம் இவங்கெல்லாம் அங்க போறதுக்கே ரெடியான கும்பல் போல திமுகக்கே. ஆமா. ஏன்னா இவரு ஆதவர்ஜுனா கொடுத்த அதீத முக்கியத்துவம் திமுக விமர்சனம் செய்யறப்ப இவரு அவனை கேள்வி கேட்காம இருந்தது. இந்த மாதிரியான திமுக விமர்சனம் பண்ணா விசிகாக்கு என்ன பிரச்சனை? அந்த எம்எல்ஏக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எங்களுக்குள்ளார இருக்கிற பாண்டிங் கெட்டு போதில்ல. இப்ப நாங்க எதா இருந்தாலும் அங்க மந்திரிங்கிட்ட போய் யார்கிட்ட கேட்கறோம்? திமுக மந்திரிங்கிட்ட தான் கேட்கறோம். இப்ப நாளைக்கு நாங்க ரவிக்குமார் முத கொண்டு மற்ற எம்எல்ஏங்கெல்லாம் எதில் நின்று ஜெயிச்சிருக்கோம். அப்ப நாங்க எங்களுக்கு ஒரிஜினல் பாஸ் யாரு? இவரு சில இடங்களில் இந்த சொல்ற மாதிரி திமுறியல் திருப்பி அடிங்கிற மாதிரி தேமுதிகவுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து என்னை டம்மி செய்யும் போது அவர் ஆனால் எந்திரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதை விடாம இந்த கூட இருக்கிற டீம் அவரை போட்டு சப்ரஸ் பண்ணுது.
விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு 10 வேணாம் ரொம்ப ஆடா இருக்கும், சிஎம் சொல்லியிருக்காரு, ஒரு 8ல் அவங்கள முடிங்க அப்படின்னப்ப கூட அவங்க 8க்கு ரெடியா இல்லை. விசிகா 8, தேமுதிக 8 அப்படின்னு முடிங்கன்னது கூட அவங்க தயாரா இல்லை. சீட்டுகளை பொறுத்த வரைக்கும் கூட விருதுநகர், விருதாச்சலம், ரிஷிவந்தியம் 3யுமே வந்து அவங்க 2 தொகுதியை கூட விட்டு கொடுத்துட்டு 1 எடுத்துக்கங்க அப்படின்னதுக்கும் முடியாதுங்கிறப்ப எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு அதுதான் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றது. நீங்க அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு இவ்வளவு அதீத முக்கியத்துவமா, ஆனா அதே அங்கீகாரம் இல்லாம இங்க இருந்து நேத்திக்கு வந்த கட்சிக்கு இவ்வளவு தூரம் கொடுக்குறீங்க, விசிகாவை மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எடப்பாடி பேசுற மாதிரி 0.5க்கு இன்னைக்கு எவ்வளவு? நீங்க அதை விடுங்க சார், நீங்க 5% காட்டின கமலஹாசனுக்கு நீங்க என்ன கிடைச்சது? ஆனா நாளைக்கு நம்மளே வந்து இந்த ஒரு ரிவோல்ட். கமலஹாசன் நான் கண்டெஸ்ட் பண்ணலன்னு அவர் சொல்றாரு சார். அது ஏற்கனவே அவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாராம். அவர் ஃபர்ஸ்டே சொன்னவரை தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு உடன்படுற மாதிரி, ஏன்னா உங்களை வச்சு தான் நாங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், பார்கெயின் டாக்டிக்ஸ், நாங்கள் தனியாக நான் பெரும்பான்மையான இடங்களில் நிற்கணும்னு நினைக்கிறோம். கமலஹாசனை எப்படி திரைத்துறையில் பணம் கொடுத்து திரைப்படத்திற்கு நடிக்க வைப்பார்களோ, திமுக அவர்கள் இந்த ரஜினியும் கமலையும் புதுசாக ஒரு படம் நடிக்க வைக்கிறாங்களோ அதுக்கு அட்வான்ஸை கொடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் எங்களுக்கு அறிவாலயத்தில் வந்து சாம்பிளுக்கு நடித்து கொடுத்துட்டு போங்கன்னு, நான் அது ஏன்டா படியலன்னு சொல்லுவான்ட்டு தான் நான் உதயசூரியனுங்கிறேன், அவன் டார்ச் லைட்டுங்கிறான்னு சொல்லுவான்னு தேமுதிகவுக்கும் விசிகாவுக்கும் லாஸ்ட் மினிட் புல் ஓவர் பண்ண வரைக்கும் நல்லா பாருங்களேன். விசிகாவுக்கு 8 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் தேமுதிக பற்றி மூச்சே வெளில விடல. அதே விசிகாவுக்கு 10ன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மக்கள் நீதி மையம் வேணான்றுச்சு அப்படின்னு அந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ஏன் எழுத்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அதை பேசி வச்சுட்டு செய்யப்பட்டது. ஒருவேளை மக்கள் நீதி மையம் வேணான்னு சொல்லியிருந்தா கம்யூனிஸ்டுகள்லாம் 5 ஒத்துந்திருக்க மாட்டாங்க, மதிமுக இவ்வளோ கீழே போயிருக்கிறாரு. இந்த நிலையை அவர்கள் செய்ததனால் கட்சிக்குள்ளார பல வருத்தங்கள் பல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு இருந்தாலும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி இருந்திருக்க கூடாது. நடுவில் மேடையில் கூட பேசினாரு, நான் பொது வாழ்க்கையில இருந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் தனிச்சு நிற்பேன், வேணான்னு நான் நின்றுவேன் அப்படின்லாம் பேசினார்ல. இந்த நிலையில் நான் என்னால் அப்படி செயல்பட முடியலன்னு ஒரு வருத்தம். அதற்கு அப்பாற்பட்டு ஏதாவது முதலமைச்சர்கிட்ட கோவப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ, நாளைக்கு நான் போய் அவர்கிட்ட இது சம்மந்தமாக பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு பேசினார்னா, அதை நாளைக்கு இவர் முதலமைச்சரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவர் நைட்டு பேசுனது அவருக்கு அதுக்கு பேர் தான். சுற்றி இருக்கவங்களாம் திருமாவளவன் பேசுறது ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு போகுது. அப்ப யார் சொல்றாங்க? எல்லாம் தான் இவரை சுற்றி தான் ஒரு பெரிய டிஎம்கே ஷேடோ இருக்குது. ரவிக்குமார் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களாக ரவிக்குமாரிடம் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கினதுலேருந்தே ஆரம்பித்து ரவிக்குமார்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுல தான் திருமாவளவன் இந்த மாதிரியான ஒரு கடுப்பில் இருக்கிறாரு. ஆளூர் ஷானவாஸை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நான் இதை விட இன்னொன்னு சொல்கிறேன், டிஎம்கே வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிற வரைக்கும் திருமாவளவன் ஏன் அறிவிக்காமல் இருந்தார் அப்படின்னா, ஒருவேளை அந்த பட்டியலை திருமாவளவன் முன்கூட்டியே அறிவிச்சிருந்தால் அதில் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு திமுகலே சீட்டு கொடுத்துருப்பாங்கங்கிறாங்க. ஆளூர் ஷானவாஸ்க்கலாமா? இப்போவுமே எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த கட்சியில் சிட்டிங் எம்எல்ஏ பல பேர்த்துக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இங்கே இருக்கக்கூடிய பரந்தாமனுக்கு கிடைக்கல, பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரம் கருணாநிதி கிடைக்கல, இன்னும் சவுத்தில் நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல, மனோதங்கர, இவங்க யாருக்காகவும் குரல் கொடுத்த மாதிரி தெரில. ஷானவாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு காஸ்ட்லி மிஸ்ன்னு திமுக உடன்பிறப்புகள் இணையதளத்தில் எழுதுறாங்க. இதற்கு பின்னாடி கடுமையாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதனால தான் விசிகால இப்போ இறங்கியெல்லாம் ஆளூர் ஷானவாஸை கடுமையாக சில குற்றச்சாட்டுகள். அவர் ஒரு 4 நாள் அமைதியா இருக்கிறாரு சார். இந்த மாதிரி திருமாவளவன் அவர்களை நேரடியாக விமர்சனம் பண்றாங்க. இவரை நீங்க எப்படி மிஸ் பண்ணலாம்? இது வந்து ஒரு கட்சிக்கே ஒரு பேர் இழப்பு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் தான் அறிக்கை விடுறாரு. சார் அவர் அமைதியாக இருந்து தான் ஆகணும். அவர் வந்து திமுகவின் அடையாளப்படுத்தப்பட்ட தலைவராக இல்லைன்னா அவருக்கு வேற யாருமே முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ அவருக்கு முழுமையாக ஊடகங்களில் கூட விவாதங்களில் அவர் கலந்து கொள்ளும் போது அவர் அதிகமாக முட்டு கொடுக்கறது யாரு அப்படின்னா விசிகாவுக்கு அப்பாற்பட்டு அவர் திமுகவுக்கு தான் கொடுக்குறாரு. மார்க்சியம் பேசுவதாக இருந்தாலும் பெரியாரிசம் பேசுவதாக இருந்தாலும் அவருடைய ஐடியாலஜி எங்கே கொண்டாந்து நிப்பாட்டுறனா டிஎம்கே கிட்ட தான் வருதுங்கிறப்ப இந்த இளம் தலைவர்களில் உதயநிதிக்கு பின்னாடி சில கொள்கை தலைவர்கள் வேணும், பேச்சாளர்கள் வேணும், இந்த மாதிரியான சில கட்டங்களில் வரப்ப நீங்கள் வந்து ஆளூர் ஷானவாஸ் உதயநிதியினாலையும் விரும்பக்கூடிய ஒரு தலைவராக தான் இருக்கிறார். ஒருவேளை திருமாவளவன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளூர் ஷானவாஸ் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக திமுக ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுத்து உதயசூரியனிலே நிற்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறப்ப அது விசிகாவுடைய தலைவராக திருமாவளவனுக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ அவமானமாக இருந்திருக்குங்கிறப்ப உனக்கு மட்டும் அரசியல் தெரியாது, எனக்கும் அரசியல் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். என்னன்னா, முகநூல் பக்கத்தில் கூட அது வந்திருந்தது. இந்த மாதிரி தலைமை எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன், என்னால் முடிஞ்சதை வந்து நான் நாகப்பட்டினத்துக்கு செஞ்சேன் அப்படின்னு தான் சொன்னார். அடுத்ததாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நான் ராயபுரம் கேட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? திருமாவளவன் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரோ,
அதற்கு முற்றிலும் முரணாக இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இல்ல அவரு சார் முரண்பாடுகள் இருக்குதுதான். இப்ப திருமாவளவன் அவரை நீக்கிறதுக்கு காரணமே இந்த விசிகாக்குள்ளார ஊடுருவக்கூடிய முழுமையான திமுக. இப்ப ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா காங்கிரஸ் வந்து இங்க திமுக கூட திரும்பி தொடர்றப்ப ராகுல் காந்தியோட கோபம் முழுமையா யார் மீது இருக்கு அப்படின்னா செல்வ பெருந்தகை, ப சிதம்பரம், பீட்டர் அல்போன்ஸ், கோபண்ணா இந்த மாதிரி காங்கிரஸ்ல தான் இருக்கீங்க. காங்கிரஸ் நலனை தேடுகிறீர்கள், காங்கிரஸால் பதவி அடைஞ்சுக்கிறீங்க. ஆனா நீங்க வேலை செய்யறலாம் எனக்கு இல்ல திமுக. பழமொழி கூட தெக்கித்து பாஷையில சொல்லுவாங்களே, சோறு இங்க கூறு அங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப இந்த கோபம் தான் இப்ப இவருக்கும் திருமாவளவனுக்கும் கிளம்புறப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, அவருமே ராகுல் காந்தியுமே செல்வ பெருந்தகை மாநில தலைவர்லேருந்து எடுக்கணும், இந்த டீமையே வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. சிதம்பரத்தின் கோபங்கள் நியாயமாக இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதமர் வேட்பாளராக என்னை முன்னிலைப்படுத்தியிருக்கலாம். பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி ஆனப்போ எனக்கு அந்த தகுதி இல்லையா, இல்லை இன்னைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கேக்கு பதிலாக என்ன போட்டிருக்கலாங்கிறப்ப அவர் நீ இது வரைக்கும் நான் இருந்து என்னத்தை செஞ்சேன், இப்போ நீ என்ன என்கிட்ட கோச்சிக்கிட்டேங்கிற மாதிரி இருக்கார். பட் இவர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இங்கே அவருக்காச்சும் ஒரு கிளைம் பாயிண்ட் இருக்குது. பட் விசிகாங்கிற ஒரு பாயிண்ட்டே திருமாவளவனா கிடையாது. இந்த சமூகத்தின் போராளியாகவும் சரி, அந்த அடித்தட்டு மக்களோடைய இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் ஒருத்தன் அடி வாங்கினாலும் அவன் எனக்காக ஒரு சூப்பர்மேன் சக்திமான் வருவாருன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் திருமாவளவங்கிற ஒரு கேரக்டரை தான் நினைப்பான். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இந்த கட்சியோட ஐடென்டிட்டியும் அதான், அந்த சமூகத்தின் ஐடென்டிட்டியும் அதான். இப்போ பூவை ஜெகன்மூர்த்தியும் நானும் அதான் சொன்னாலும் ஆம்ஸ்டாங்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் செத்த பிறகு இருந்த பிரபலம், அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்தது இல்லை. எலெக்ஷன்ல ஒரு டைம் கவுன்சிலராக இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் பூவை ஜெகன்மூர்த்தி இன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்தாலுமே கூட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கனால இந்த ஜாதியில் ஒரு எம்எல்ஏன்னு சொல்லாமே தவிர, ஆனால் அந்த மக்களின் ஆதரவு நாளைக்கு பூவ ஜெகன்மூர்த்திக்கோ இல்லை ஏர்போர்ட் மூர்த்திக்கோ அவர்களால் நாளைக்கு அதை கொண்டுட்டு வர முடியுதானா கிடையாது. இவர் தான் தமிழ்நாடு முழுவதும் அந்த அடையாளம். ஒருவேளை இவங்களோட தொடர்ந்து இருந்தா கட்சி டைல்யூட் ஆயிருங்கிற பயம் வந்துருச்சோ? இல்லை, அவர் வேற இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இவர்கள் இனிமேட்டு இங்கே இருக்கவே கூடாது, களை எடுத்தே ஆக வேண்டும்னு கட்டத்துக்கு வந்துட்டார். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவர் வெளியில் போகலாமாங்கிற அளவுக்கு சார் நேற்றுக்கு வந்தீங்க. அதாவது 17லேருந்து வந்து அப்போ 10 வருஷம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து திமுகவுடன் பயணிச்சது 10 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. 10 நாளைக்கு முன்னாடி வந்த பிரேமலதா முதலமைச்சருக்கு சொடக்கு போட்டு என் கூட்டணி பங்கீடு இல்லாமல் நீ அதுக்கு வேட்பாளர் அறிவிச்சனா நான் ராஜ்யசபாவை ராஜினாமா பண்ணிட்டு உன் கூட்டணியிலேருந்து வெளியேறுவேன்னு பயமுத்துறாங்க. ஏவாவேலுக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் விருப்ப மனு தாக்கல் பண்ண வச்சு நேர்காணல் முடிச்சு 234 தொகுதிக்கு நான் கேண்டிடேட் வச்சுருக்கேன், நான் வெளில போனால் நான் தனித்து போட்டியிடுவேன் நாளைக்கு வம்புழுக்கிறாங்க. எங்கேருந்து தான் இந்த தடவை எல்லா பேருக்கும் காசு வந்துச்சுன்னே தெரில. முன்னாடிலாம் சீமான் அதிகமாக தனித்து நிற்கிறப்ப நம்மளுக்கே ஷாக்காகும், எவன்டா இவனுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்கன்னு. இப்போ பார்த்தா கிருஷ்ணசாமி தனித்து போட்டிங்கிறாரு, வேல்முருகன் தனித்து போட்டிங்கிறாரு. ஏதோ எங்கேருந்தோ இது பெரிய லெவலில் யாருக்கோ இந்த ஜாதியை பிரிக்கிறதுக்கு எதுவும் ஃபண்டுங்க வருதான்னு தெரில. தனித்து போட்டிலாம் அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அதுவே தேமுதிகவும் தனித்து போட்டிங்கிறாங்கன்னு திமுக அஞ்சுகிறது. ஆனால் இதை மிரட்ட வேண்டிய இடத்துலையோ இந்த வார்த்தையை சொல்வதற்கு முழு உரிமையும் தகுதியும் உள்ள தலைவர் திருமா. ஆனால் அவர் சொல்ல முடியல, சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த சூழ்நிலை உருவாக மாட்டேங்குது. ஏன்னா கீழே இருக்கிறவங்களாம் நீங்கள் நாளைக்கு அங்கே வேலை பார்க்குறீங்கிறப்ப சீட்டுகள் அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்ம உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் கொடுக்கப்பட்டதா, இல்லை நம்மளுக்கு உண்டான ஒரு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதாங்கிறப்ப திருமாவுக்கு அது இல்லை. அந்த வருத்தத்தின் உச்சம்னா அவர் மாநில அரசியலுக்குள்ளார கால் ஊனதும் சரி, தன் கட்சிக்குள் ஊடுருவக்கூடிய திமுகவை களை எடுப்பதும் சரி, அதை நோக்கி தான் அவர் பயணிக்கிறார். இறுதி கேள்வி சார் என்னன்னா, இப்போ வந்து பனையூர் பாபுக்கும் கொடுக்கல, எஸ்எஸ் பாலாஜிக்கும் கொடுக்கல, ஷானவாஸ்க்கு வந்து நான் பல்லாவரத்தை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தம் எங்கிருந்து வருது? பல்லாவரம் கிடைக்கல, அதனாலதான் கொடுக்க முடியலன்னு சொல்ல வேண்டிய அழுத்தம் எங்க இருந்து சார்? அழுத்தம் இல்லை, அதை நாசுக்கா அவர் கையாளுறாருன்னு ஒன்று. என்னன்னா, நான் கொடுத்துருப்பேன்ப்பா உனக்கு, நான் கேட்ட தொகுதி நீங்க தானே எனக்கு எல்லாத்துக்கும் அடிமையா இருங்கன்னீங்க. நீங்க திமுக ஆட்டி வச்சதுக்கெல்லாம் விசிகாவை ஆட்டி வைக்கிறதுக்கு கூட இருக்கிற நீங்களும் தானே திமுகவுக்கு சாதகமா வேலை பார்த்தீங்க. இப்போ உனக்கு தேவையான திமுக என்கிட்ட கொடுத்துருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. என் உரிமைகளை நீங்கள் போய் போராடி வாங்க வேண்டிய இடத்தில் நீங்கள் என் தலைவனா விடல. இல்ல கொடிக்கம்போ நடவிடல, அதை சட்டமன்றத்துல திருமாவளவன் அவர்கள் தான் செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. சார் அவங்க யாருமே வந்து சட்டமன்றத்துல பேசுற மாதிரி தெரியல. நீங்க ஓப்பனா இன்னொன்னு சொல்றேன், வேங்கையல் பிரச்சனை இருக்குது, விளாத்திக்குளம் பிரச்சனை இருக்குது, எல்லா இடத்துலயும் ஆகாஷ்னு ஒரு பையன் இறந்தாரு. நானுமே கடுமையா அவரை பேசியிருக்கிறேன். வேங்கையல் பிரச்சனைகள்லாம் போலான்னு என்ன பேச முடியாதான். நான் ரூலிங் கவர்மெண்ட் அலைன்ஸ்ல இருக்கிறேன். கவர்மெண்ட் அங்க கை கட்டி வேடிக்கை பார்க்குது. பாதிக்கப்பட்டது என் சமூக மக்கள். நான் போனேன் அப்படின்னா ஒன்று என் சமூக மக்களுக்கு ஆதரவு கொடுத்து தான் ஆகணும், ஆட்சியாளர்களை திட்டி தான் ஆகணும். இல்லை ஆட்சியாளர்களுக்கு இப்படிலாம் இங்கே வந்து மலம் கலந்ததுக்கு கவர்மெண்ட் எப்படிமா குறை சொல்ல முடியும், நான் போய் அங்கே ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏறினேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தான் ஆகணும். உடனே கூட்டணியில் இருக்கிற இவரே எப்படி பேசலாங்கிறாங்க.
அவருடைய சமூக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில, ஆனா அந்த சமூக மக்கள் பாதிக்கப்படுறப்ப அவர்களை விளிம்பு நிலை மக்களை தூக்கி விடுறதுக்காகவும் உனக்கு நான் ஆதரவாகவும் உனக்கு உரிமை குரலாகவும் இருப்பேன்னு சொல்ற திருமாவால் அந்த உரிமைகளுக்கு போய் குரல் கொடுக்க முடியல. ஏன்னா உங்கள் ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் வந்துருமோ, நான் பேசி அது இன்னும் மோசமா வந்துருமோன்னு இவர் இவ்வளோ நாள் இருந்தப்பெல்லாம் கூட அதை உணராம நீங்க அவரை சப்ரஸ் பண்றீங்க. அவரை டம்மி பண்ணி அவரை காலி பண்ணி அவரை நாளைக்கு அதுக்கு சரி இவ்வளோ தூரம் பரவாயில்ல நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளுக்கு இந்த இடத்துலலாம் அவர் யோசித்து செய்கிறாருலன்னு நினைக்கல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவங்களும் கொடுக்கப்படுறதில்ல. நாளைக்கு கட்சியிலையும் நாளைக்கு அவர் இப்பயும் முதலமைச்சர் சொல்கிறது அவர் தன் நெருங்கிய வட்டாரத்தில் தேமுதிகவை நான் உள்ளே கொண்டுட்டு வந்ததுனால திருமாவளவனும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்க உட்கார வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா இந்நேரம் அவங்க என்னென்ன ஆடி இருப்பாங்க தெரியுமா? இப்போ இவங்களை கொண்டுட்டு வந்து அதாவது இது சார் இது ஒன்றுமே இல்லை இந்த அம்மா டம்மி. ஆனால் இவர் தன்னை வந்து தேமுதிக ஒரு பெரிய பலம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு இங்கே விசிகாவையும் காங்கிரஸையும் நான் பல்லு பிடிங்கிட்டேன், இல்லைன்னா இவங்க எவ்வளோ அம்பழுத்திருப்பாங்கிறப்பே இவரோட எவ்வளோ கிரவுண்ட் ரியாலிட்டியை முதலமைச்சர் புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தெரியுது. இதை நாளைக்கு அவர்களுக்கு உணர்த்த வேண்டிய இடத்துல இன்னைக்கு அந்த 0.5 சொடக்கு போட முடியுது முதலமைச்சர்கிட்ட நான் தனித்து போட்டின்னு. ஆனால் திருமாவளவன் அவங்கள கூட காங்கிரஸ் கூட விஜயை வச்சு ஜர்க்க காட்டினாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். எந்த இடத்துலையும் திருமானால திமுகவுக்கு எதிராக செயல்பட முடியவில்லை. அவர்களை ஒரு இக்கட்டான நிலை கொண்டுட்டு போக முடியல, ஒரு அச்சுறுத்த முடியல, இல்லை தன் பலம் என்ன அப்படின்னு போட்டு காட்டுற அளவு கூட சார் ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுத்துருந்தாருன்னா தமிழும் அது முழுவதும் ஸ்டாலின் உருவப்படத்தை எடுத்திருப்பாங்க. அது நாளைக்கு ஒரு பேச 2014 பார்த்தோம்ல ஒரு சீட்டு கொடுக்குறேன்னாங்க, அப்ப பயங்கர எதிர்ப்பு வருது, 2 சீட்டு கலைஞர் கொடுத்தாரு. அதெல்லாம் செய்ய விடலை. அப்படிங்கிறப்ப நான் உண்மையாக இருந்ததுக்கும் எனக்கு மரியாதை இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எந்த அலைன்ஸில் இருந்தாலும் அந்த லீடருக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் விசுவாசமா இருப்பார் சார். ஜெயலலிதாட்ட இருந்தாலும் சரி, கலைஞர்கிட்ட இருந்தாலும் சரி, இன்று ஸ்டாலினுடன் இருக்கிறார். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் விசுவாசத்துக்கு அடையாளமாக தான் இருப்பார். பட் அந்த விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோ இல்லை அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக நீங்கள் அவருக்கு நன்றி கடன் செலுத்தலை அப்படின்னா அவர் ஒரு இடத்துல திமிரி எழுவார். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த கட்டத்தை நோக்கி அவர் பயணிக்கிறார். பார்க்கலாம் சார் எப்படி தேர்தல் களம் அமையுதுன்னு. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.